ஆண்டவர் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். மல்கியா 1:1. என்னுடைய சேர்ந்த வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மல்கியா 1:1. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் தேடும் ஒரு மனிதன். தேவனுடைய முதல் பாரம் என்னவென்றால், அன்பு கூறுவதிலே தோல்வி. மல்கியா 1 அதிகாரம் 2 வசனம். மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கவனிங்க, நாம் என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவனை எடை போடுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத தேவன். காணப்படுகிறவைகள் வியாதி, வறுமை, போராட்டம், இல்லாமை, பசி, பட்டினி, இப்படி பல காரியங்கள். திருமணமாகலை, ஆன பிறகு குழந்தை பிறக்கலை, இப்படி சில காரியங்கள். இன்றைக்கி அதுதான் நான் பார்க்குறோம். காணப்படுகிற ஒன்று தற்காலிகமானது, காணக்கூடாத ஒன்று நித்தியமானது. கரங்களை உயர்த்தி பாருங்கள். காணக்கூடாத தேவனோடு இருக்கிற உறவு, அர்ப்பணம், நம்முடைய தியாகம் யோசித்து பார்க்கணும். இன்றைக்கி எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறார், உயர்வாக இருக்கிறார், கார் வச்சிருக்கிறார், பங்களா வச்சிருக்கிறார். இது காணப்படுவது. ஆனால் காணக்கூடாத தேவனோடு இருக்கிற நெருக்கம், எத்தனை நிந்தைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை ஏளனங்கள், எத்தனை விமர்சனங்கள், இதெல்லாம் பரலோகத்துக்கு மட்டும் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. காணப்படுகிற ஒன்றை வைத்து காணக்கூடாத என் தேவனை எடை போட மாட்டேன். உலகம் அப்படிதானே இருந்தா பாருங்க. வெயிட்டு சொல்றோம், இல்லை ரொம்ப லைட்டுன்னு சொல்றோம். இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. இருப்பது என்பது நிறைவல்ல, இல்லாமை என்பது குறைவல்ல. சில பேர் வீட்டில் எல்லாம் இருக்குது, பெரிய பெரிய டிவி, ஏசி எல்லாம் இருக்குது, ஆனால் அது நிறைவல்ல. சில பேர் வீட்டில் ஒன்றுமே இல்லை, அடிப்படை தேவை கூட இல்லை, ஆனால் அது குறைவல்ல. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன்ல. எல்லாம் இருக்கலாம், அது நிறைவல்ல. ஒன்றுமே இல்லை, ஆனால் குறைவல்ல. நிறைவும் குறைவும் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், அது குறையே அல்ல. உங்களுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், அது குறை அல்ல. நிறைவு என்னன்னா, என்னை ஒருத்தர் நேசிக்கிறார். கரங்களை உயர்த்தி. ஆமென். நேசிக்கப்படாத உலகத்தில் என்னை ஒருத்தர் நேசிக்கிறார். இந்த உலகம் தகுதியின் அடிப்படை நேசிக்கிறது. பணம், படிப்பு, பட்டம், கேஷ், கலர், காஸ்ட், எங்கள் ஊர், எங்கள் ஜாதி, எங்கள் சொந்தம். உலகம் ஏதோ ஒன்றை வைத்து நேசிக்கிறது. எந்த அடிப்படை இல்லாமல் நேசிக்கிற ஒரே ஒரு கர்த்தர் தான். அவர் சொல்கிறாரு, ஐ லவ் யூ. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? அந்த அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இரண்டாவது தோல்வி சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது தோல்வி மல்கியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 6 வசனம். தேவனை கனம் பண்ணுவதிலே தோல்வி. 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று அந்த வார்த்தையை நல்ல நிறுத்தி நிதானமாக படிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. சொல்லுங்க, குமாரன். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான். வேலைக்காரன் எஜமானை கனம் பண்ணுகிறான். ரெண்டு காரியங்களை ஆண்டவர் சொல்றாரு. அதாவது, நான் உன் பிதா. அந்த வார்த்தை அங்க இருந்து பாருங்க, நான் உன் பிதா. தட் மீன்ஸ் அவர் நமக்கு ஒரு நெருக்கம், உறவு, பந்தம், பாசம். எனக்கு கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இப்போது நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பயத்தோடு பேசலை, உரிமையோடு பேசுகிறாங்க. நான் 83ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்தின் பல இடங்களிலே ஒரு சிறுவலை நடத்துகிறேன். சென்னை, தேனி, திசைன்விளை, தஞ்சாவூர், பட்டாபுரம், இப்படி பல இடம் நடத்தின்னு இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் அப்பான்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைன்னு அப்பான்னு கூப்பிடுறது வேற, நான் பெத்த பிள்ளைன்னு அப்பான்னு கூப்பிடுறது வேற. புரியுதா உங்களுக்கு?
அது பயத்தோடு கூப்பிடுறாங்க, இவங்க உரிமையோடு கூப்பிடுறாங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஃபாதர் கூட பண்ணார், அப்பா என்று அழைக்கும் உரிமை எனக்கு தந்தீர். அப்போ யோசித்து பாருங்க, நம்மளை அப்பான்னு சொல்றது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கரங்களை உயர்த்தி ஆமென். ஆண்டவரேன்னு சொல்றது அல்ல, அப்பான்னு சொல்றது. நல்ல ஆண்டவன் யார் வேணா சொல்லலாம், ஆனால் அப்பான்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு உறவு தேவை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்றது வேற, அது பயத்தின் அடிப்படையில். ஆனால் அப்பான்னு சொல்றது உரிமையின் அடிப்படையில். அவர் சொல்லுகிறார், நான் உன் பிதா, ஆனால் என்னை கனம் பண்ணவே இல்லை. கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா? உங்கள் திருமணங்களில் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா? உங்கள் வேலையில் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா? குடும்ப உறவுகளில் கர்த்தரை கனம் பண்ணுறீங்களா? தேவனை முன்னிலைப்படுத்துறீங்களா? தேவன் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என்ன பண்ணல, நீ கனம் பண்ணலை. ரெண்டாவது சொல்கிறாரு, ஆங்கிலத்தில் போட்டிருக்குது, செகண்ட் சென்டென்ஸில் ஐ எம் த மாஸ்டர். சொல்லுங்கள் எல்லாரும், I am the master. ஆங்கிலத்தில் ஐ எம் த பாஸ். நம்ம எஜமான், தமிழில் போட்டுருது, நான் எஜமானால் எனக்கு என்ன இல்லை, எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? இப்போ தேவ சமூகத்தில் பயமே இல்லை, ஜபத்தில் பயம் இல்லை, ஆலயத்தில் பயம் இல்லை, ஊழியத்தில் பயம் இல்லை, இதுலையுமே பயம் இல்லை. தேவன் சொல்லுகிறார், இரண்டாவது தோல்வி கனம் பண்ணுவதிலே தோல்வி. கவனிங்க, உறவுகள் ஒரு பக்கம், தேவ சித்தம் ஒரு பக்கம். உறவுகளை விட கர்த்தருடைய சித்தம் தான் முக்கியம். உங்கள் உறவுகளை விட அண்ணன் பிள்ளையா இருக்கலாம், தம்பி பிள்ளையா இருக்கலாம், அது யார் பிள்ளையா இருக்கலாம், அந்த உறவுகளை விட கர்த்தர் தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் இல்லை என்றால் உறவுகளே இல்லை. இந்த உறவு இடையிலே வந்தது, அந்த உறவு ஆரம்பத்திலிருந்து வந்தது. இந்த உறவுகள் இடையிலே வந்த உறவு, பணத்தால் வந்த உறவு, அது பரிசுத்தரால் வந்த உறவு. தேவன் சொல்லுகிறார், என் கனம் எங்கே? எங்கே? இரண்டாவது, என் பயம் எங்கே? நான் உன் பிதாவானால். இந்த உலகத்தில் எல்லா உறவும் சொல்லித்தான் தெரியும், ஆனால் சொல்லாமல் தெரிகிற ஒரே உறவு அப்பா அம்மா உறவு தான். புரியுதா? யாராவது ஒருத்தங்க உங்கள் பிள்ளைகிட்ட போய், டேய் இதாண்டா உங்கள் டேடி, இதான் உங்கள் மம்மின்னு சொல்லியிருக்கிறீங்களா? அவசியம் இல்லை, அவனை இயற்கையாக தெரியும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பிதா என்பது நீ மறந்து போனாய். வசதி வந்துடுச்சு, வாய்ப்புகள் வந்தது, கொஞ்சம் பணம் வந்தது, கொஞ்சம் காசு வந்தது, ஒரு ப்ரொமோஷன் வந்தது. சொல்லுங்க, இஸ் மை ஃபாதர். அல்லது பாருங்க, முதல் வார்த்தை சொல்லுங்க, ஃபாதர். ஃபாதர் சொல்லுங்க, அவர் தான் எனக்கு அப்பா. ஒருவேளை இந்த அப்பா எனக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பரம தகப்பன் எனக்கு என்ன எப்போது இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, ஐ ஹானர் மை காட். சொல்லுங்க, என் பிதாவை நான் கனம் பண்ணுவேன். கனம் பண்ணுவேன். கனம் பண்றீங்களா? அவரை கனம் பண்ணீங்கன்னா நீங்க கனம் பண்ணப்படுவீங்க. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, ஆனர் த லார்ட். வேலையில் கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனவீனம் பண்ணிட்டு நீங்க கனமெல்லாம் வாழ முடியாது. அவரை கனம் பண்ணி பாருங்க, அறியாத எட்டாத உயரத்துக்குள்ளே கொண்டு போவார். ஆமென். உங்களை உறவுகளில் கர்த்தரை கனம் பண்ணுங்க, சொந்தங்களில் கனம் பண்ணுங்க, ஆண்டவரை கனம் பண்ணுங்க. இன்னைக்கு சபைக்கு வரும், இன்னும் பாரம்பரியம் மாறலை, பழக்க வழக்கம் மாறலை, மூட நம்பிக்கை மாறலை, சடங்காச்சாரம் மாறலை. ஸோ உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் முக்கியம் அல்ல, அவர்தான் முக்கியம். ஃபாலோ பண்ணுவீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் பிதாவானால் என் கனம் எங்கே? என்ன சொல்றார்? நான் நிஜமான். கரங்களை உயர்த்தி, அவர் தாங்க எனக்கு சோறு போடுறார், என்னை வாழ வைக்கிறார், இந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தவர் அவர் தாங்க. அவன் சொல்ல மாட்டீங்களா? அவர் சொல்லுகிறார், நான் நிஜமானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? காலதாமதமாய் ஆராதனைக்கு வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. பாட்டு முடிஞ்ச பிறகு காணிக்கேடுன்னு சொன்னார் ஆண்டவர் என்கிட்ட சமீபத்தில். பாட்டு முடிஞ்ச பிறகு ஆராதனை முடியோட காணிக்கேடு அப்படின்னாரு. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே, அவன் ஆராதனை முடிஞ்ச அப்புறம் தான் வரான், பாதி பிரசங்கத்துக்கு முன் அப்புறம் தான் வரான் அவன். ஆராதனை முடிஞ்ச பிறகு காணிக்கேடுன்னு சொன்னால் அவன்கிட்ட சொன்னார், என்னை ஆராதிக்காதனுடைய பணம் எனக்கு சொல்லுங்க. ஆராதனை முக்கியப்படுத்துங்க, கர்த்தரை முக்கியப்படுத்துவார். சபையை முக்கியப்படுத்துங்க, கர்த்தரை முக்கியப்படுத்துவார். சபையை கனம் பண்ணுங்க, கர்த்தரை கனம் பண்ணுவார். முதல்ல அன்பு கூறுவதிலே தோல்வி, இரண்டாவது கனம் பண்ணுவதிலே தோல்வி, மூன்றாவது தேவனுக்கு பயப்படுகிறதிலே தோல்வி. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, என் நாமத்தை அசட்டை பண்ணுகிறோம். டிஸ்பைசிங். டிஸ்பைசிங் யோசித்து பாருங்களேன். பாருங்க, நீங்கள் பெத்த பிள்ளைங்களை அசட்டை பண்ண எப்படி இருக்கும் இல்லையா? உங்கள் பேச்சை கேட்கல, உங்கள் வார்த்தையை மதிக்கலை. புரியுதா உங்களுக்கு? உங்களை ஒருத்தர் அசட்டை பண்ண எப்படி இருக்கும்? அந்நிய பாஷை நம்முடைய ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல, நம்முடைய சுபாவங்கள் தான் அளவுகோல். ஆமென்.
அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. அந்நிய பாஷை பேசுங்க, ஆனால் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் இஸ் நாட் a spiritual thermometer. அந்நிய பாஷை விட என்னுடைய சுபாவங்கள் தான் முக்கியம். சாட்சி சொல்லுவது முக்கியம் அல்ல, சாட்சியாய் வாழ்வது முக்கியம். சொல்லுங்க, கனம் பண்ணுவேன், கனம் பண்ணுவேன், கர்த்தரை கனம் பண்ணுவேன், கர்த்தரை கனம் சபையை கனம் பண்ணுவேன், ஊழியனை கனம் பண்ணுவேன், சக மனிதர்களை கனம் பண்ணுவேன். உங்களுக்கு வரங்கள் இருக்கலாம், வல்லம் இருக்கலாம், ஜெபிக்கிற மக்களா இருக்கலாம், நீ கர்த்தருக்கு பயன்படலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா அடுத்தவங்களை கனம் பண்ணாத நீங்கள், உங்க கிருபைகள் வேஸ்ட். வரங்கள் இல்லாமல் பரலோகம் போகலாம், ஆனா கனிகள் எல்லாம் பரலோகம் போக முடியும். பரலோகத்துக்கு போன உடனே நீ பேய் ஓட்டினியா, பிசாசு ஓட்டினியா, அந்நிய பாஷை பேசினா கேட்க மாட்டாரு. அன்பா இருந்தியா, சமாதானமா இருந்தியா, சாந்தமா இருந்தியா, இணக்கமா இருந்தியா? புரியுதா உங்களுக்கு? திரும்ப சொல்லுகிறேன், வரங்கள் இல்லாமல் பரலோக கட்டாயம் போகலாம். இன்னொன்று சொல்லட்டுமா? கனிகள் தான் வரங்களை தரும், வரங்கள் கனிகளை தராது. வீட்டில் போய் கனிகளை எழுதுங்க, கனிகள்லாம் எழுதுங்க. அன்பு, சமாதானம், சந்தோஷம், இச்சை அடக்கம், அதெல்லாம் எழுதுங்க. அப்புறம் இந்த சைடில் வரங்கள் எழுதுங்க, வரங்கள். இந்த கனி இருக்கிறவனுக்கு அந்த வரம் இருக்கும். முதல் கனி சொல்லுங்க, அன்பு. வரங்களில் முதல் வரம் சொல்லுங்க, வரங்களில் முதல் வரம் ஆவியினாலே ஞானத்தை. நல்ல கவனிங்க, யார்கிட்ட அன்பு இருக்குதோ அவங்கள்ட்ட ஞானம் இருக்கும். அன்பா இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்கும்? ஞானத்தை போதிக்கும் அறிவு, அந்த கிருபை இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. கனிகள் எழுதுங்க, வரங்கள் எழுதுங்க, அப்படியே அதை ஒரு கோடு போடுங்க. இந்த கனி இருக்கிறவங்ககிட்ட அந்த வரம் இருக்கும் கட்டாயம். அது ஏன் இல்லைன்னா, கனி இல்லை, அதனால வரங்கள் இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமென். தேவன் சொல்லுகிறார், அன்பு கூறுவதிலே தோல்வி, கனம் பண்ணுவதிலே தோல்வி, பயப்படுவதிலே தோல்வி. கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் ஆகிய. இதான் பெரிய கொடுமை. உலக மனுஷன் அசட்டை பண்ணா பரவாயில்லை, சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை பேசுகிற, அபிஷேகம் பெற்ற, அந்நிய பாஷை பேசுகிற, சபையில ஊழியம் பண்ற நிறைய பேர் என்ன பண்றாங்க? அசட்டை பண்ணு. தேவன் சொல்லுகிறார், நான் தந்த வாழ்வு, நான் தந்த ஐஸ்வர்யம், நான் தந்த சுகம், நான் தந்த பலன், நான் தந்த பணம், நான் தந்த குடும்பம், நான் கொடுத்த பிள்ளை, நான் கொடுத்த கணவன், எல்லாம் நான் நான் நான். அவர் அசட்டை பண்ணி நீங்கள் மகிழ்ச்சியா வாழவே முடியாது. கர்த்தரை கனம் பண்ணுவேன், கர்த்தரை கனம், ஊழியனை கனம் பண்ணுவேன், ஊழியனை கனம், வேதத்தை கனம் பண்ணுவேன், வேதத்தை கனம் பண்ணுவேன், என் உறவுகளை கனம் பண்ணுவேன், என் உறவுகளை கனம் பண்ணுவேன், புருஷனை கனம் பண்ணுவேன். பாருங்க, அடிப்படையில் நம்ம சரியில்லைன்னா ஆன்மீகத்தில் சரியா இருக்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், இந்த காணப்படுகிற இந்த சமூக வாழ்க்கையில நம்ம சரியில்லைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பேர் நினைக்கிறாங்க சமூக வாழ்க்கை வேற ஆவிக்குரிய வாழ்க்கை வேற. இல்லை, சமூக வாழ்க்கை தான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். சமுதாய வாழ்க்கை இல்லாமல் எது இல்லை. ஹலோ, நம்மலாம் இன்னும் உலகத்தான் வாழறோம். என்ன பாருங்க, எல்லாரும் நான் எவ்வளோ ஆவிக்குரியனாக இருந்தாலும் ஸ்டில் ஐ எம் லிவிங் த வேர்ல்ட். இந்த வாழ்க்கை நான் உண்மையா இல்லாவிட்டால் அந்த வாழ்க்கைக்கு நான் உண்மையா இருக்க முடியாது. அடுத்து இன்னொரு தோல்வி சொல்ல விரும்புகிறேன். அதே இடத்துல 7ஆம் வசனம், என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே. எஸ், தொடர்ந்து படிங்க. ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள், கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போய் சென்று. அநேகருக்கு, திருச்சபைக்கு வர அநேகருக்கு திருவிருந்தை குறித்த பயமே இல்லை. அசட்டையும் பண்ணக்கூடாது, அற்பமா எண்ணக்கூடாது. சொல்லுங்க, என் பலிபீடத்தை என்ன பண்றாங்களா? அந்த வசனம், அந்த கடைசி சொற்றொடர், கர்த்தருடைய பந்தி என்கிற எண்ணமற்று போய். சொல்லுங்க, கர்த்தருடைய பந்தி. கரங்களை உயர்த்துவோம். தேவனே, தேவனே, உம்முடைய வீட்டை கனம் பண்ண, உம்முடைய பந்தியை கனம் பண்ண. பந்தியை கனம் தெரியுமா? அது எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு மகத்துவமானது, எத்தனை மகிமையானது. கவனிங்க, அந்த கர்த்தருடைய பந்தி 3 காரணங்கள் சொல்லுது. ஒன்று, நம்முடைய கடந்த காலத்தை சொல்லுது, நம்முடைய நிகழ்காலத்தை சொல்லுது, நம்முடைய வருங்காலத்தை சொல்லுது. என்னுடைய கடந்த காலம் பாவியாக இருந்தேன், அக்கிரமக்காரனாக இருந்தேன், என் நிகழ்காலம் என்னையும் மீட்டார், வருங்காலத்திலே ஒரு மகிமையான நம்பிக்கை எனக்கு வைத்திருக்கிறார். வசனம் படிச்சு பாருங்க, அவருடைய வருகை தெரிவிக்கிறீர்களே அந்த திருவிருந்துல. அப்ப திருவிருந்துக்குள்ளே 3 காலங்களை தேவன் சொல்றார். அந்த திருவிருந்து என் கடந்த காலத்தை சொல்லுது. நான் பாவியா இருந்தேன், எனக்கு அடிக்கப்பட்டீர். நிகழ்காலம் சொல்லுது, ரத்தம் சிந்தி என்னை மீட்டீர். 3வது, அவர் வருமளவும் அவர் மரணத்தை. அது என்ன சொல்லு தெரியுமா? இயேசு எனக்காக வருகிறார்.
என் கடந்த காலத்தை சொல்லுகிறது, என் நிகழ்காலத்தை சொல்லுகிறது, என் வருங்காலத்தை சொல்லுகிறது. வசனம் படிச்சு பார்த்தீங்களா? அவர் வருமளவும், அவர் வருமளவும். அவர் திருவிருந்து எதை சொல்லுது? எனக்கு அவர் வருகையை பற்றி சொல்லுது. என்ன பண்ணிடாதீங்க, திருவிருந்த அற்பமா என்னாதீங்க. சொல்லுங்க, அற்பமா என்ன மாட்டேன், அற்பமா என்ன மாட்டேன், அசட்டையும் பண்ண மாட்டேன். அசட்டையும் ஐயா, 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் இதற்கு ஈடாகுமா? அவருடைய சரீரத்திற்கும் அப்பத்திற்கும் என்னை பங்குதாரராய் மாற்றினாரே, அவருடைய சரீரத்திற்கு என்னை சொந்தக்காரனாய் மாற்றினாரே. முதல்ல சொன்னேன், அன்பு கூறுவிலே தோல்வி. 2வது, அர்ப்பணத்திலே தோல்வி. அர்ப்பணம் என்ற வார்த்தையின் பொருள் எதிர்பார்ப்பு இல்லாமல், நிபந்தனை இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா இல்லையா? திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் உண்டாகணும், வேலை கிடைக்கணும், வீடு கட்டப்படணும், வாழ்க்கை முன்னேறணும். அது தவறல்ல. ஆனால் அர்ப்பணம் என்ற வார்த்தையின் பொருள் ஆங்கிலத்தில் கிவிங் unto the Lord without any reservation. நான் சபைக்கு வரேன், எதிர்பார்ப்பே இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறேன், நிபந்தனையே இல்லை. அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். ரெபேக்காள் தண்ணி ஊத்துனால ஒட்டகத்துக்கு, அவளுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருந்துச்சா? எதிர்பார்ப்பு தான் கேட்டேன். எதுக்கு வந்துக்கிறான்னு தெரியாது அவளுக்கு. எனக்கு கொஞ்சம் கவனிக்கணும். தண்ணி ஊத்துனவளுக்கே தங்கம் கொடுக்குறாருன்னா கர்த்தர் தேடுறவங்களுக்கு அதிகமாக தருவார். தண்ணி ஊத்துனவளுக்கு என்ன கொடுத்தாரு? தங்கத்தை. அதை இன்னொன்று சொல்ல நம்புறேன். அவன் சொன்னா, நீயும் குடியும் உம்முடைய ஒட்டகங்களுக்கும் வார்ப்பேன். நமக்கு ஊத்துறதே பெரிய பாடு. உங்கள் அர்ப்பணம் உங்கள் முந்தின தலைமுறை ஆசீர்வதிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்கள் பிந்தின தலைமுறை ஆசீர்வதிக்கும். எலியேசர் அவளுக்கு கொடுத்ததுமன்றி அவள் தாய் தகப்பனுக்கும் அவள் சகோதரனுக்கும் உச்சிதமான நன்மைகளை தந்தான். இந்த அர்ப்பணம் என் அப்பா அம்மா ஆசீர்வதிக்கும், என்ன ஆசீர்வதிக்கும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கும், என் பேர பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும். 3 தலைமுறை அவளுக்கும் தந்தான், அவள் பெற்றோருக்கும் தந்தான், அவன் சகோதரனுக்கும் தந்தான். நகைப்பட்ட யாருக்கு தான் போடுவோம்? ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா இவர் மாமியாருக்கும் மாமனாருக்கும் வரப்போகிற மனைவிக்கும் அவங்க தம்பிக்கும் கொடுக்குறாரு. 3 தலைமுறை ஆயிடுச்சா? சொல்லுங்க. நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன். என் பெற்றோர் கர்த்தர் நல்லா வச்சுப்பார், என் பெற்றோர்களை நல்லா வச்சு, என்ன நல்லா வச்சுப்பார், என் பிள்ளை நல்லா வச்சுப்பார், என் பேர பிள்ளைகளை சிறப்பாக வச்சிருப்பார். ஏன் தெரியுமா? நிபந்தனை வேண்டாம், எதிர்பார்ப்பு வேண்டாம். இவர் என்ன சொல்றாங்க இங்க? அதில் வசனம் படிச்சு பாருங்க. 13. வருத்தம் என்று சொல்லி. ஹலோ, வர்றது வருத்தமா? காணிக்கை போடுறது வருத்தமா? ஊழியம் பண்ணுறது வருத்தமா? சொல்லுங்க. இதை விட மகிழ்ச்சி எனக்கு ஒண்ணுமே இல்லை. காணிக்கை போடுறது, கர்த்தர் கொடுக்கறது எனக்கு துக்கமே இல்லை. அவர் சொல்ற எவ்வளவு வருத்தம் என்று சொல்ல பாருங்க. கொடுக்கறது செகண்ட் ஹேண்டு, ஊனமானது, கால் போனது, கை போனது, கண்டக்டர் வாங்காத நோட்டு, கடைக்காரர் வாங்காத நோட்டு, புரியுதா, செல்லாத நோட்டு, இதெல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இதில் எப்படி கொடுக்குறோம்? புரியவே மாட்டேங்குது. வருத்தத்தோடு. அதில் ஒன்று படிச்சு பாருங்க. அதில் ஒன்று போட்டிருக்குது, வருத்தம் என்று சொல்லி. படிங்க பிரதர். இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி. என்னங்க? டோன்ட் பி எ கிரிட்டிக்ஸ். புரியுதா உங்களுக்கு? திறனம் என்றால் அடுத்தவங்களை குற்றப்படுத்துவது. நான் ரைட்டு, அவங்க தப்பு. அந்த மூத்த குமாரன் அவன் சொன்னா, வேசியரிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்ட இவன் பார்த்தானான்னு கேட்குறேன். தகப்பன் வருந்தி அழைக்கிறார், கோபமடைந்து எரிச்சல் அடைந்து தகப்பனை கனம் பண்ணாம, தகப்பன உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாம தன்னை நீதிமான் ஆக்கிறான், அடுத்தவனை பாவி ஆக்கிறான். அவர் வருந்தி அழைக்கிறார், உள்ளே போக மனதில்லாமல், கோபமடைந்து எரிச்சல் அடைந்து மூர்க்கமடைந்து. அந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது. அந்த கீத சத்தத்தை கேட்டு தான் அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஐயா, பாட்டு சத்தம் கேட்டால் டென்ஷன் ஆகணுமா, கூல் ஆகணுமா? கூல் ஆகணும். ஆனால் இவருக்கு டென்ஷன் ஆகுது. அது பேய் தான் ஆகும். அது மாதிரி அந்த கீத சத்தத்தை கேட்ட உடனே உள்ளே போக. புரியுதா உங்களுக்கு? என்னுடைய சாட்சிக்கு பல காரணங்கள் உண்டு. 70ஆம் ஆண்டு மே மாதம் என் நண்பர் ஒருவர் என்னை அழைத்து கொண்டு போனார் ஆலயத்துக்கு, மாரநாதா ராயபுரம் சபைக்கு. நான் வெளிதான் இருந்தேன், உள்ள போல. ஜோசப் பாலச்சந்திரன் அன்னைக்கு அவர் தான் நடத்துகிறார். ஒரே ஒரு பாட்டு பண்ணார், பாதம் பணிந்தேன் நின்னாலும் துதியேன். அவர் தான் டேம்பரின் வாசிக்கிறார். சார்லஸ் ஃபின்னி ஜோசப்னு ஒருத்தர் இருக்கார், அவங்க மகன் ஹென்றி ஜோசப் மகன். அவர் தான் ட்ரம் அடிக்கிறார். நீ நம்புறியோ நம்பலையோ, அந்த பாட்டு என்னை அப்படியே உள்ளே கொண்டு போச்சு. உள்ளே உட்கார்ந்தேன், ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தேன்.
அதே சபையிலே 16 வருஷங்கள் ஊழியனாக இருந்தேன். என்னை சந்திச்சது அந்த ஒரு பாட்டு தான், உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன். அப்போ யோசித்து பாருங்க, ஒரு பாட்டு எந்த அளவுக்கு மாற்றுது. ஆனால் மூத்த குமாரனுக்கு பாட்டு என்ன பண்ணிடுச்சு? ஆனால் அவர் யார் தான்? பேர் என்ன? பேர் என்னன்னு கேட்டேன். இப்போதான் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு பேர் என்னங்க? மூத்தகுமார். ரொம்ப சீனியர். அதில் ஒரு சீனியாரிட்டி. எவ்வளோ நாளாக இருக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல, என்ன மைக் கொடுக்கல. நேற்று வந்தாள் மைக்கில் பேசுகிறாரு, மைக்கில் பாட்டு பாடுறாரு. சொல்லுங்க இந்த வசனம் சொல்லுங்க, வருத்தம். சொல்லுங்க, கர்த்தருக்கு செய்வதில் கரங்களை சொல்லுங்க. கர்த்தருக்கு செய்வது, கர்த்தருக்கு காணி கொடுப்பது, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுது, கர்த்தருக்கு பிள்ளைகளை கனம் பண்றது, இதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும், உயிருள்ள வரை நீன் புகழ் பாட வேண்டும். எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை? மறுமையில இந்த பாக்கியம் நமக்கு இல்லை. வாழ்கிற இந்த காலத்திலே எதையாயிலும் கர்த்தருக்கு செய்வோம். தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு, தேவன் நேர்ந்து கொள்ள சொன்னாரா? நீ உழித்து வா தம்பி, நீ உழித்து வரலன்னா என் ஊழியமே போயிடும் அப்படின்னா சொல்லலை. கவனிங்க, நேர்ந்து கொண்டது என்பது அவசரத்திற்காகவும் அவசியத்துக்காகவும். பொதுவா எதுக்காக நேர்ந்து கொள்றோம்? டாக்டர் சொல்லிட்டாரு நீ பிழைக்க மாட்ட, புரியுதா உங்களுக்கு? உடனே ஒரு தீர்மானம், ஆண்டவரே என் பிள்ளைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன், அவன் ஊழியத்தை செய்வான். கடா சொல்லுது, வசனம் படிச்சு பாருங்க. மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டு பலியிடுகிற மூன்றாவது அர்ப்பணத்திலே. சொல்லுங்க, அர்ப்பணத்திலே தோல்வி. கிறிஸ்துக்கு இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை, ராஜ்ய மேன்மைக்காக கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டதே இல்லை. ஆமென். இதை விட நீங்க கர்த்தர் சூப்பரா உங்களை நடத்துவார். ஆண்டவருக்காக இழந்த யாரும் தரித்திர ஆனதில்லை, ஆண்டவர் கொடுத்து யாரும் ஏழ்மை ஆனதில்லை. இப்ப சொல்றாரு, நீ நேர்ந்து கொண்டு. சொல்லுங்க, நேர்ந்து கொண்டு. நேர்ந்து கொண்டு பலியிடுகிற. அவருக்கு பேர் கொடுக்கிறார், என்னது? கபடஸ்தன். சொல்லுங்க, தேவனே தேவனே நான் ஏமாத்திரமே இல்ல, உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. சொல்லுங்க, நான் கபடஸ்தன் கிடையாது, பிள்ளை. தேவன் சொல்லுகிறார், நீ நேர்ந்து கொண்டாய். அடுத்து சொல்றாரு என்ன சொல்றாரு? பலியிடுகிற சபை. சொல்லுங்க, சபிக்கப்பட்டவன். கரங்களை சொல்லுங்க. ஆராதனைக்கு வர்றது, ஆராதிக்க சாபத்தை வாங்க இல்ல, சாபத்தை ஆராதனை வர்றது, ஆராதனைக்கு வர்றது, சபிக்கப்பட அல்ல, சபிக்கப்பட ஊழியம் பண்றது, ஊழியம் பண்ண. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, தேவனே தேவனே என் சந்ததி ஆசீர்வாதமான சந்ததியாய் மாறும். ஆசீர்வாதமான சந்ததி. வேதம் சொல்லுகிறது, ஒரு தலைமுறை ஆண்டவரை சேவிக்கும், அது ஆண்டவரின் சந்ததி என்று தலைமுறையாய் சொல்லப்படும். அவர் தலைமுறையாக தாங்கும் தேவன். பாட்டெல்லாம் பாடுறோம், தலைமுறை தாங்கும் வினோத. அப்படியானால் அவர் தலைமுறைக்கும் தேவனா இருக்கிறார். அர்ப்பணத்திலே தோல்வி. சத்தமா சொல்லுங்க, அர்ப்பணத்தில் தோல்வி. கர்த்தர் கேட்டாரா? அவர் கேட்டாரா? கேட்கவே இல்லையே. அவசரத்திற்காகவும் அவசியத்துக்காக செஞ்சோம். அடுத்து பண்ணுங்க 2:8. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகர் வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். அன்பு கூறுவே தோல்வி, அன்பு கூறுவதில் தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி, அர்ப்பணத்தில் தோல்வி, திருச்சபையின் வாழ்க்கையிலே தோல்வி. திருச்சபையின் வாழ்க்கையில் தோல்வி. சொல்லுங்க, கவனிங்க. ஒரு தவறு இன்னொரு தவறுக்கு நேராக வழி நடத்தும். காணக்கூடாத ஒரு தவறு காணக்கூடிய தவறுக்கு நேராக வழி நடத்தும். இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, அன்பு கூறுவதிலே தோல்வி, அர்ப்பணத்திலே தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, நிறைய தோல்வி. மந்தையில் கடா இருக்கையில். சொல்லுங்க, இருக்குது. சொல்லுங்க, இருக்குது. கொடுத்து பாருங்க, சத்தமா இருக்குது. நல்ல படிச்ச பிள்ளை இருக்குது, உழித்து கொடுங்க. வசதி இருக்குது, கொடுத்து பாருங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு இருக்கிறதை விட 1000 மடங்கு கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அடுத்து திருச்சபையிலே வாழ்க்கையிலே தோல்வி. இதுவரைக்கும் எனக்குள்ளதான், யாருக்குமே தெரியாது. நல்லா ஜெபம் பண்ணுவேன், அந்நிய பாஷை பேசுவேன், ஆவியில் நிரம்புவேன். ஆனால் யாருக்கும் தெரியாது. எப்போ தெரியும் தெரியுமா? எப்போ தெரியும்? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். ஐயா, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்க, இது ஒரு ஆங்கில பழமொழி. நான் ஏணிப்படியா இல்லாவிட்டாலும் தடைக்கல்லா இருக்க மாட்டேன். இப்போ நான் மேலே ஏறி வந்தேன் பார்த்தீங்களா, ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஸ்டெப்பிங் ஸ்டோன், many people are stumbling stone. சொல்லுங்க எல்லாரும், ஏணிப்படியா இருப்பேன், தடைக்கல்லா இருக்க மாட்டேன். அநேகர் ஏறி வருவதற்கு உதவி செய்வேன். இதில் இன்னொன்று இருக்குது,
ஏணிப்படி எட்டி உதைக்கிற மக்கள் ஏறாலும் யார் எட்டி உதைச்சாலும் பரலோகம் அதை பார்க்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை உலகம் எட்டி உதைக்கலாம், உலகம் உங்களை மறந்து இருக்கலாம், நீங்கள் ஒருத்தர் உருவாக்கி இருக்கலாம், ஒருவர்களை மறந்து போயிருக்கலாம். யார் மறந்தாலும் தேவன் மறப்பதே இல்லை. சொல்லுங்க, ஊழியத்தில் திருச்சபையிலே தோல்வி. முதல்ல சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, திருச்சபையின் வாழ்க்கையில தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி. 2:14 ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாய் இருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியும் ஆகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. 2ஆம் அதிகாரம் 1 வசனம். இது யார் செய்வது தெரியுமா? யார் செய்யறது? ஆசாரியர்கள். என்னங்க? அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறவர், தேவனுக்கு வாயா இருக்கிறவர், தேவனுக்கு ஊழியம் பண்றவர். அழைப்பு, அபிஷேகம், தெரிந்து கொள்ளுதல் எல்லாம் இருக்குது. 14:2 கடைசி வார்த்தை, 14ஆம் வசனத்துடைய பின்பகுதி. மனைவியுமாகி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, அதாவது அந்த ஆள் தான் பண்றாருன்னு. இல்லை, இதுவும் பண்றாங்க. நல்ல கவனிங்க. அவளுக்கு சொல்லப்பட்டது அவனுக்கு பொருந்தும், அவனுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கும் பொருந்தும். நீ துரோகம் பண்ணினாயே. 13ஆம் வசனம், 13ஆம் வசனம். நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து. என்னங்க? 2ஆம் தரமும் அதை செய்து. மனசாட்சி இல்லை. இல்லை, இவர் யார் தெரியுமா? இவர் யார்? உலகத்தின் பார்வையில் அவர் யாரு? பெண்ணே சொல்றேன், ஐ எம் எ பாஸ்டர், ஊழியம் பண்றேன், ஆராதனை நடத்துறேன், ஜெபம் நடத்துறேன், கொயர்ல இருக்கிறேன், செல் குரூப் லீடரா இருக்கிறேன், மூப்பரா இருக்கிறேன், ட்ரஸ்டியா இருக்கிறேன், பாஸ்டருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன். குட், மேன்மையானது, மகிமையானது, உயர்ந்த உன்னதமானது. அவர் இன்னொன்னு பண்றாராம். இன்னொன்னு பண்றாரு தெரியுமா? 13 படிச்சு பாருங்க. 13. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பீடத்தை கண்ணீரினாலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஐயா, கொஞ்சம் புரியுதா உங்களுக்கு? பல முறை படிச்சிருப்பீங்க. அழுகையினாலும். நான் உங்க முன்னால வந்து அழுதுட்டே பிரசங்கம் பண்ணா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? நல்லா பாருங்க, பாரத்தோட பேசுறாருங்க, கண்ணீரோட பேசுறாரு. உங்களுடைய மதிப்பீடு அது. அழுகையினாலும் பெருமூச்சியினாலும் எப்படி ஜெபிக்கிறாராம்? சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கிறார்? கண்ணீரோடு, அழுகையினாலும் பெருமூச்சினாலும் கண்ணீரோடும். ஹலோ, பார்க்குறீங்க எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன மாதிரி ஜோம் பண்ணுறாருங்க. ஜோம் பண்ணா கண்ணில் தர தரையா கண்ணீர் வருது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, திரும்ப சொல்லுகிறேன், அதாவது உன் வெளிப்புற காரியங்களை விட உன்னுடைய உள்ளான காரியம் முக்கியம். உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறார். என் கண்ணீர், என் அழுகை, என் பெருமூச்சு, என் ஊழியம், என் ஆடல், என் பாடல், என்னுடைய இந்த ஊழியங்கள் எல்லாமே உலகம் பார்க்குது. ஆனா பரலோகம் என்னோட அந்தரங்கத்தை பார்க்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் கருத்து சொல்லுவாரு, மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மூப்பர்கள் அவரவர் தங்கள் அந்தரங்கத்திலே செய்கிற அசுத்த கிரியையை கண்டாயா? நான் கண்டேன். அவரவர் இஸ்ரவேலின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே விசித்திர அறைகளிலே அவள் செய்கிற அசுத்தத்தை கண்டார்களா? இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களுக்கு அதாவது இதுல வெற்றி இல்லை, சீரில் வெற்றி இல்லை, அநேக காரியங்களை வெற்றி இல்லை. ஆனா சொல்லிக்கலாம், ஜெபம் பண்ணலாம், வேதம் வாசிக்கலாம். அதாவது அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். எங்கே எங்கே எங்கே? பலிபீடத்துல. பாஸ்டர் சொல்லுவாரு, என்ன அழகா ஜெபம் பண்றாருங்க, என்ன அருமையாக ஜெபம் பண்ணுறாங்க, அடுத்தவங்களை அப்படியே மனசு உருகிடும். ஆனால் தேவன் சொல்கிறாரு, யூ ஆர் அ டிசீவர், யூ ஆர் அ டிசீவர். நீ யாரை ஏமாத்துற? யாரை ஏமாத்துற? சொந்த குடும்பத்தை ஏமாத்துற. முதல்ல உனக்குள்ளே தோல்வி, 2வது திருச்சபையிலே தோல்வி, 3வது உன் குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி. உங்களை நீங்களே திரும்புங்க, திரும்புங்க, திரும்பணும் தான் நீ திரும்பணும். டாக்டர் பில்லிகே அப்படி சொல்கிறாரு, தேவன் இன்னும் சந்ததியை ரட்சித்து அந்த சந்ததியை ஆயத்தப்பட நேரம் இல்லை, ஆயத்தமாக்கப்பட்ட சந்ததியை ஆயத்தமாக்குவதிலே தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். புரியல? இல்லை, தேவனுக்கு ஒரு சந்ததியை ரட்சித்து ஆயத்தம் பண்ணுவதற்கு நேரம் இல்லை, ஆயத்தமாக்கப்பட்ட சந்ததியை ஆயத்தப்படுத்துவதிலே தேவன் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நற்செய்தி கூட்டம் நல்லது,
ஆனா அதை விட நல்லது திருச்சபையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுவது. ஆமென். அவர் சொல்ற பாருங்க, நீங்கள் என்ன பண்றீங்க, அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். எங்க வராங்க இவங்க எல்லாம்? எங்க வராங்க? பலிபீடத்துக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஊழியம் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், அரங்க வாழ்க்கையை விட அந்தரங்க வாழ்க்கை மேலானது. ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், குடும்ப வாழ்க்கையில் முதலாவது பி லாயல். குடும்ப வாழ்க்கையில் உண்மையா இல்லைன்னா கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாக இருக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில் உண்மையாக இருங்க. திரும்ப திரும்ப 2:1. அதை யார் செய்கிறது? ஆசாரியர்கள். பாவி அல்ல, அழைக்கப்பட்டவன், ஆண்டவர் அறிந்தவன். இன்னும் 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். அடுத்தபடியாக 2:17, ஃபெயிலியர் இன் மை வேர்ட்ஸ், என் வார்த்தைகள் அவரை வருத்தப்படுத்துகிறது. சொல்லுங்க எல்லாரும் 2:17. உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். வருத்தப்படுத்தலையா? அது இல்லை, இது இல்லை, அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார். அதில் வார்த்தை போட்டிருக்கு, அதில் சொல்றார் பாருங்க ஆவியானவர், உங்கள் வார்த்தையினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள், ஆனாலும் எதினாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாய் இருக்கிறார் என்றும் நியாயந்திருக்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதினாலேயே. கவனமா கேளுங்க. நான் ஒரு நாளும் நினைத்ததும் இல்லை, நான் பேசினதும் இல்லை. அப்படி நினைச்சதும் இல்லை, நான் அப்படி பேசினதும் இல்லை. அவர் நல்லா இருக்கிறார், இவர் நல்லா இருக்கிறார், அவர் வீடு வாங்கிட்டார், இவர் கார் வாங்கிட்டார், அவர் அப்படி ஆயிட்டார், இப்படி ஆயிட்டார். இல்லைங்க. அவனுக்கு நீதியாய் பலன் கொடுக்கிற கர்த்தர். என்ன போட்டிருக்குது? வார்த்தைகளால். நம்முடைய வார்த்தையை கூட அவர் ஆனர் பண்றாருல்ல. என்ன பேசுறோம் இதான் மல்கியால போடுறது. அவர் ஊரோடு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஹலோ, உங்களுடைய வார்த்தை கூட மோர் வேல்யூஸ். என்றைக்கு தேவனை குறித்த மனத்தாங்கள் உள்ளே வருகிறதோ அன்னைக்கு பிசாசுக்கு சந்தோஷம். மனத்தாங்களில் ஆண்டவரே, இழப்பு தான், ஏமாற்றம் தான், கண்ணீர் தான், கவலை தான், துக்கம்தான், வியாதி தான், எனக்கு கிடைக்கல தான், இவைகளுக்கு மத்தியிலே என் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. He knows. தேவனுக்கு யாரை எப்போது எங்கே எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று என்னை விட அவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்யும் கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொள்ளும் கிருபை. He knows the right time. திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு யாரை எப்போது எங்கே எப்படி ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நல்லா தெரியும். அவருடைய கடிகாரம் வேகமாயும் போகாது, ஸ்லோவாகவும் போகாது. சொல்லுங்க, சரியான நேரம், சரியான நேரம், சரியான இடம், சரியான இடம், சரியான காரியங்கள். பிந்தி வந்தா கூட he will do things in a proper way. ஆமென். நம்புறீங்களாங்க? ஆமென். நம்புறீங்களா? ஆமென். என்னை விட என் வாழ்க்கையில் அக்கறை உள்ள அவரை போல யாருமே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவனுடைய கால தாமதங்கள், தேவனுடைய கால தாமதங்கள் மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. Delays are not denials. சொல்லுங்க, தேவனுடைய கால தாமதங்கள், தேவனுடைய கால தாமதங்கள் மறந்து விட்டார், என்னை மறந்து விட்டார், பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. பதில் கொடுக்க மறுக்கிறார் என்று பொருள் அல்ல. அதாவது இதை விட சூப்பரா வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கிரேட், கிரேட், குட், குட், கிராண்ட், கிராண்ட், glorious. glorious. ஆமென் சொல்லி சொல்லுங்க. கிரேட், கிரேட், கிராண்ட், கிராண்ட், glorious, glorious, குட், குட். இந்த வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் வந்தது, கடைசி நேரம் நோட்டீஸ் கூட அடிச்சாச்சு, திருமணம் கேன்சல் ஆயிடுச்சு. சொல்லுங்க, இதை விட மேலான ஒன்று, இதை விட மேலான மகிமையான ஒன்று, மகிமையான மகத்துவமான ஒன்று, மகத்துவமான எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தரை வாழ்க்கை மாற்றுவார். ஹல்லேலூயா. Don't despise God. அதுல போட்டிருக்குது, நீங்க ரொம்ப வருத்தப்படுத்துறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலேயோ. Don't murmuring. என்ன பாருங்க, கம்ப்ளைனிங் வேற, மர்மரிங் வேற. மர்மரிங் என்பது எனக்குள்ளே பேசுவது, கம்ப்ளைண்ட் என்பது வாய் திறந்து பேசுவது. கம்ப்ளைனிங் அது மற்றவங்க கேட்கும், ஆனா முறுமுறுப்பு யார் கேட்காது. என்னை கவனியுங்கள், மனிதனுக்கு மொழி தெரியும், என்னை படைத்தவருக்கு உணர்ச்சிகளே தெரியும். ஆமென். மனுஷனுக்கு மொழி தெரியும். Man understand the word, but God understand what I feel. ஹலோ, நான் வருத்தப்படுவதை அவர் பார்க்கிறார். நீங்க ஒரு வசனம் படிச்சிருப்பீங்க, மார்க் 6ஆம் அதிகாரத்துல 48ஆம் வசனத்தினுடைய 3வது வரி. வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. போதும். என்னங்க? வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு. நம்புறீங்களா? அவங்க சொன்னாங்களா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், ரொம்ப இப்படி ஆயிட்டோம்? சொல்லுங்க, நான் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அவர் சொன்னதான் தெரியும்ல, நம்ம மைண்ட் வாய்ஸ் அவருக்கு தெரியும். ஆமென். நான் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு.
காற்று எனக்கு எதிராக இருக்கிறது, சூழ்நிலை சூழ்நிலை எதிராக இருக்கிறது, எதிராய் சுற்றத்தார் எதிராக இருக்கிறார்கள், என் சுகம் எனக்கு எதிராக இருக்கிறது, நான் வருத்தப்படுறேன், நான் வருத்தப்படுறேன் சொன்னா யாருக்கும் புரியாது. அது இன்னும் கூட போட்டுருது பாருங்க, இன்னும் கூட போட்டுருது. He knows what I am doing. நான் என்ன பண்றேன்னு கூட அவர் பார்க்கிறார். தண்டு வலிக்கிறதை இருக்குங்களா, தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. விஷயம் புரியுதுங்களா ஐயா? எதனால எனக்கு வேதனை, எதனால எனக்கு பாடு, எதனால எனக்கு போராட்டம், யாரால போராட்டம் என்பது கூட அவருக்கு தெரியும். தண்டு வலிக்கிறதுனாலே வருத்தப்படுகிறதை இயேசு கண்டு. அவங்க சொன்னாங்களா, என் வருத்தத்தை பார்க்கிற ஒரே ஒருத்தர் அவர் தான். மனைவி தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் கூப்பிடல, நான் அழைக்கல, ஐயரேன்னு சொல்லலை, ஆண்டவரேன்னு சொல்லலை, வாங்கன்னு சொல்லலை, நான் கூப்பிடாமலே என்கிட்ட வர ஒரே ஒருத்தர் அவர் தான். வந்து கவனிங்க, அது அந்த நேரம் வந்து அந்த நேரம் இட் இஸ் அன்டைம். என்னது? 4ஆம் ராத்திரி, நடு இரவு. யாரும் வருவாங்களையா? யோசித்து பாருங்களேன். ஒரு அவசரம், ஒரு ஆபத்து, உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்றீங்க, இங்கே தான் இருக்கிறான் பையன், வரமாட்டான். உங்கள் உறவுகளை கூப்பிட்றீங்க, வரமாட்டாங்க. யாரும் வர முடியாத நேரத்தில் அவர் வருவார். இரண்டாவது, யாரும் வரக்கூடாத இடத்துக்கு அவர் வருவார். ஆமென். வரக்கூடாத இடத்துக்கு வருவார், வரக்கூடாத இடத்திற்கு வருவார், வர முடியாத நேரத்திலும் வருவார். வர முடியாத நேரத்தில். அது என்னது? அது அழகான வார்த்தை போட்டுருது. என்னது இது? என்னது அது? கடல். சொல்லுங்க, கடல். கடல். வறுமை, வியாதி, கஷ்டம், துன்பம், வேதனை, நிந்தை, அவமானம், பாடு. ஆனா அது அந்த நேரத்தில் அவர் வருவார். ஆமென். சொல்லுங்க, வரக்கூடாத நேரத்தில் வருவார், வரக்கூடாத நேரத்தில் வருவார், வர முடியாத இடத்துக்கு கூட வருவார். வர முடியாத அவர்தான் இயேசு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அழகான வார்த்தை. வந்தார். சொல்லுங்க, வந்தார். வந்தார். அடுத்த வசனம் போடுங்க. வந்தார், வந்தார், அமர்ந்தார், அமர்ந்தார், காற்று அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். அன்பான தேவன் சொன்னாரு, நான் தான் உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை பராமரிக்கிறவர், உன்னை போஷிக்கிறவர், உன் வாழ்க்கையில அக்கறை உள்ளவர், உனக்காக எதிர்காலத்தை திட்டமிடுகிறவர், உன்னை தேவையான எல்லாவற்றையும் செய்கிறவர். எதிர்பார்க்காத நேரம், எதிர்பார்க்காத நபர், எதிர்பார்க்காத சூழ்நிலை, ஆனா வருவார். சொல்லிட்டு வந்தா தெரியும் இல்ல? உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க, சொல்லிட்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமே இல்லை. திடீர்னு சொல்லாம வந்தா, ஜெபிக்க மறந்த நேரங்கள், கூப்பிட நேரம் மறந்த நேரங்கள், உபவாசிக்க மறந்த நேரங்கள், தேவனை மறந்த நேரங்கள், ஆனா என்கிட்ட வராரு. ஜெபிக்கல, அவங்க அவரை கூப்பிடல. ஈவன் தே நெவர் எக்ஸ்பெக்டட் ஹிம். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. சொல்லுங்க, வந்தார். வந்தார். சொல்லுங்க, அவரோடு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு he never condemned. ஒரு வார்த்தை கூட அவங்களை கடிந்து கொள்ளவே இல்லை. அதை படிச்சு பாரு. ஒரு வார்த்தை கூட, நான் தான், பயப்படாதீங்க, பயப்படாத. அடுத்த வார்த்தை போட்டிருக்கோம், அமர்ந்தார், அமர்ந்தது. 51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார், அப்பொழுது காற்று அமர்ந்தது. அவர் அவர் நம்ம வருத்தப்படுத்தல, ஆனா நம்ம அவரை வருத்தப்படுத்துறோம். அவர் நம்ம என்ன சொல்லிருக்கலாம்? புத்தி இல்லாத, அறிவு இல்லையா, புத்தி இல்லையா, என் கூட இவ்வளவு நேரம் இருந்தீங்களே, இதெல்லாம் பண்ணீங்களே. விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவர் தான் அவங்களை அனுப்புனாரு. அவங்கள முன்ன அனுப்புனாரு, பின்னால புயல் அனுப்புனாரு. ஒழுங்கா அவங்க இருந்திருப்பான். இவர் தான் போன்னு சொன்னாரு. சொல்லுங்க, நான் ஒழுங்கா இருந்திருப்பேன், இங்கே ஒரு ஊர்ல இருந்திருப்பேன், இங்கே ஊர்ல இருந்து என்ன வாவான்னாரு, பாடாப்படுத்துறாரு. அப்படியா? இல்லை, அவர் பாடுபடுத்தினா அவரெல்லாம் பார்த்துப்பாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 46 கூட, 46 கூட. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் போதும். எங்க அவர் தான் அனுப்பினாரு. கானாவூர் கல்யாணத்துல திராட்சை குறைவுக்கு இயேசுநாதன் தான் காரணம். கானாவூர் கல்யாணத்தினுடைய திராட்சை குறைவு காரணம் இயேசு ராஜா. அவன் கரெக்டாக தான் நோட்டீஸ் கொடுத்தான், கரெக்டாக சமைச்சான். இவரை பார்க்கறது வந்த கூட்டத்தினால தான் திராட்சை குறையப்பட்டது. இவன் கரெக்டாக நோட்டீஸ் கொடுத்தான், நிர்வாகம் ஒழுங்காக பண்ணான், அதுக்கேற்ற மாதிரி சமைச்சான், அதுக்கேற்ற ரசத்தெல்லாம் வச்சான். ஆனால் இவரை பார்க்க வந்தனால தான் ரசமே குறையப்பட்டது. சொல்லுங்க, அவரால் பிரச்சனை வந்தால் எல்லாம் அவரே பார்த்துப்பார். அவரால் பிரச்சனை வந்தால் எல்லாம் அவர் பார்த்துப்பார். இப்போ அவர் தான் அனுப்பினார்ல. 46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு பாருங்க, அவங்களே அனுப்பினாரு. ரெண்டாவது புயலை அனுப்பிச்சிட்டாரு. எத்தனையோ பேர் மாறலாம், மனிதர்கள் மாறலாம்,
அழைத்தவர் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. கடைசியா 2 காரியம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சொல்லுங்க, வார்த்தைகளால் வருத்தப்படுத்துறீங்க. மல்கியான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளையும் தானே. கொடுப்பதிலே தோல்வி. சொல்லுங்க, அன்பு கூறுவதிலே தோல்வி, அன்பு கூறுவதில் தோல்வி, அர்ப்பணிப்பிலே தோல்வி, அர்ப்பணிப்பில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையிலே தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, திருச்சபையிலே தோல்வி, திருச்சபையில் தோல்வி, கொடுப்பதிலே தோல்வி, கொடுப்பதில் தோல்வி, விசுவாசத்தில் தோல்வி. 3:14. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்கிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? ஹலோ, கேட்குறீங்களா? இத்தனை வருஷம் வாழ்ந்து நன்மைகளை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று என்ன சொல்கிறேன்? இப்போ என்ன வேஸ்ட்டுங்க. ஊழியம் பண்ணுறது வேஸ்ட்டு, ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டு, ஆராதிக்கிறது வேஸ்ட். இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுக்கு முன்னால் எனக்கு மரணம் வந்தால் நல்லது. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? சொல்லுங்க, ஆனாலும். சொல்லுங்க, ஆனாலும். ஆங்கிலத்தில் பட், மல்கியா 4:2 பட். ஆனாலும் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ புதிய திருப்பம், புதிய நம்பிக்கை, புதிய வாக்கு தத்தம். ஆனாலும் எத்தனையோ தவறு, 1000 தவறு செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்றாரு? ஆனாலும் 4 காரியம் சொல்றாரு. சொல்லுங்க, நான் 4 காரியம் சொல்றேன். சொல்லுங்க, ரிப்பென்ட், ரிட்டர்ன், ரெக்கன்சைல், ரெஸ்டோர். சொல்லுங்க, ரிட்டர்ன். எல்லாம் சொல்லுங்க, ரிட்டர்ன். சொல்லுங்க, திரும்பி வருவேன். சத்தமா சொல்லுங்க, திரும்பி வருவேன். திரும்பி வருவேன். உண்மையா மனஸ்தாபப்படுவேன், உண்மையா மனஸ்தாபப்படுவேன். என்னை புதுப்பிப்பார். என்னை புதுப்பிப்பார். இன்னும் கூட போட்டிருக்கிறேன், ரெஃப்ரெஷிங் கூட போட்டிருக்கிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, திரும்பி வருவேன். திரும்பி வருவேன். மனஸ்தாபப்படுவேன், மனஸ்தாபப்படுவேன். என் வாழ்க்கையை புதிதாக்குவார். என் வாழ்க்கை புதிதாக எல்லாம் புதிதாக்குவார். அர்ப்பணிப்பிலே தோல்வி, குடும்பத்திலே தோல்வி, ஊழியத்திலே தோல்வி, விசுவாசத்திலே தோல்வி, திருச்சபையிலே தோல்வி, உங்களுக்கு கொடுக்குற நேரங்களில் தோல்வி. நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அந்த உங்களுக்கு நேரம் தரல. நான் கொடுப்பது பணத்தை பற்றி பேசலை, நேரம், உழைப்பு, திறமை, உங்கள் தாளந்துகள். கிவ் இட் டு காட். ரிட்டர்ன். திரும்பி வாங்க. விளக்கங்க தேவையில்லை, அர்ப்பணம். உண்மையாக சொல்லுங்க, எஸ் லார்ட். ரிப்பன திரும்ப ரிப்பன்ட், ரீஸ்டோர். என்னை நிறுத்துவார். ஆதி நிலை ஏகுவோம், ஆசை திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சொல்லுங்க, என்னை புதிதாக்குவார்.